உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம் சொல்லி ஜனட்டமா பாடுங்க இந்த பாடலை சப்தமாய். ஆமென். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மற்றவங்கள அப்படியே கைகளை உயர்த்தி உங்க வாயில அப்படியே பாடுங்க. ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆமென். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக என்று அவர்களை வாழ்த்தினார். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். ஆமென். இன்று நம்மளை பார்த்து சொல்றார் பாருங்க. அவர் அவர்களை நோக்கி, வழிநடுகளும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பதென்ன என்று கேட்கிறார். எம்மாவு சீடர்களை பார்த்து, இங்கே சீடர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு அவர்களில் நடுவில் நின்று கொண்டு உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லி வாழ்த்துகிறார். நம்மை ஆண்டவர் வந்து வாழ்த்துறாருங்க. அதிகாலை உங்களுடைய உள்ள கதவுகளை திறந்து கொடுங்க, உங்களை வாழ்த்த வருகிறார். வாழ்த்த வருகிறார் ஒவ்வொரு நாளும். இங்கே கல்லறைக்கு செல்லுகிறவர்கள் ஆயத்தம் செய்கிறார்கள். லூக்கா 24:1 வாசிக்கிறோம். ஆயத்தம் செய்த நறுமண பொருள்களை எடுத்து கொண்டு கல்லறைக்கு செல்கிறார்கள். பெண்கள் அதிகாலையில் ஆயத்தம் செய்கிறார்கள். ஆயத்தம் என்று சொன்னால் என்ன? ஆயத்தம் இல்லாமல் ஆரம்பம் இல்லை. ஆயத்தம் ரொம்ப முக்கியம். அதனால தான் அதிகாலையில் எழுந்த உடனே நம்ம வந்து ஆவிக்குரிய பாடல்களை பாடி, திருப்பாடல்களை பாடி, புகழ்பாக்களை பாடி ஆண்டவரை நாம் என்ன செய்கிறோம்? நமஸ்கரிக்கிறோம், அவரை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், அவரை புகழ்கிறோம். அதுதாங்க ஆயத்தம். இறை வார்த்தைக்காக ஆயத்தம். இறை வார்த்தைக்கான ஆயத்தம் உங்களுக்குள்ள வரணும். வந்தால் மட்டும்தான் இறை வார்த்தை எடுத்து கொடுப்பார். கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன சொல்ல வேண்டும். வார்த்தை கிடைக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டங்க.
ரொம்ப கஷ்டம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீர் பேசும் அடியேன் கேட்கிறேன். ஆயத்தம். அதிகாலையில் ஆயத்தம் பண்ணணும். ஆண்டவரே நான் என்ன சொல்லணும், இன்னைக்கு என்ன சொல்லணும். நைட்டு பூரா அதே சிந்தனை, தூங்கும்போது அதே சிந்தனை, கண் விழித்தது அதே சிந்தனை. இன்னைக்கு என்ன சொல்லணும், இன்னைக்கு என்ன சொல்லணும் ஆண்டவரே. அவர் முதல்ல எல்லாம் சொல்லி அழகாக சீல் போட்டு வச்சுட்டாரு, அழகாக சீல் போட்டு வச்சுட்டாரு. எடுத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரை சுவைக்க வேண்டும் என்று சொன்னால், தூய ஆவியானவருடைய துணை நமக்கு தேவை. தூய ஆவியானவருடைய துணை கொண்டுதான் இதை செய்ய முடியும். நான் உங்களுக்குள்ள ஆவியை அனுப்புவேன். திருத்தூதர் பணிகள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வசிக்க கேட்போம். திருத்தூதர் பணிகள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆமென். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். ஆமென். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி. இயேசு ஊழியத்திற்கு வரும் பொழுது 30 வயது. ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறதுக்கு முன்பதாக அவருக்கு சோதனை, 40 நாட்கள் உபவாசம், உண்ணவும் இல்லை உறங்கவும் இல்லை. ஆண்டவரோடு பேசி உறவாடி கொண்டிருக்கிறார். சாத்தானுடைய சோதனை வருகிறது 40 நாட்கள். பின்பு 3 வருடம் தொடர்ந்து ஊழியத்தை செய்கிறார். ஆண்டவர் உயிர்த்த பிற்பாடும் 40 நாட்கள் இந்த உலகத்திலே இருந்து அவர்களுக்கு சீடர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். அல்லேலூயா. பாருங்க, 30 வயசு வரைக்கும் அம்மா அப்பாவுக்கு வேலை. அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வராரு. ஊழியத்துக்கு வரும்போது அவருக்கு சாத்தானுடைய சோதனை. ஆண்டவர் அனுப்புகிறார், சோதனைகளை அனுமதிக்கிறார் சாத்தான் வழியாக. இயேசுவுக்கே சோதனை அனுபவித்தார். நமக்கு அந்த சோதனைகள் வரும். ஜெயிக்கணும். சாத்தானின் சோதனைகளிலிருந்து ஜெபிக்கணும். அந்த வெற்றி பெறுவதற்காக ஜெபிக்கணும். சாத்தானுடைய சோதனை எனக்கு வரக்கூடாது ஆண்டவரே, நீங்கள் பக்கத்தில் இரும், என் கூடவே இரும், ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே, என் பக்கத்திலே இரும், ஓ இயேசுவே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, என் கூடவே இரும், ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதேன்னு சொல்லி திருத்தூதர் 1:4 கேட்கும்போது பார்க்க, அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருந்தார். தந்தையின் வாக்குறுதியை நிறைவேற்றினார். அவர் உயிரோடு இருக்கும் பொழுது தந்தையுடைய திருவுளத்தை நிறைவேற்றினார். இறந்த பின்பு 40 நாட்கள் சீடர்களோடு இருந்து மீண்டும் பயிற்சியை கொடுக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த பயிற்சி தான் கொடுக்கிறார். பெண்கள் ஆயத்தப்படுத்தி, பெண்கள் தாங்க அதிகாலை ஆண்டவர் சமூகத்தில் வரீங்க. ஆண்கள் எங்கே? யாரா இருக்கிறீங்களா? இருந்த ஆமேன்னு சொல்லுங்களே. நோபடி. ஊரா ஆம்பளை இல்லை. இருந்த ஆமேன்னு சொல்லட்டும். அந்த ஆண் மகன் ஆமேன் என்று சொல்லட்டுமே.
ஆமென் ஆமென். ஆண்களை குறித்து. ஆண்கள் இல்லை. இருக்காங்களா ஆண்கள்? ஆனால் நீங்கள் இத்தனை பெண்களும் ஆயத்தம் பண்ணி அவனுடைய வார்த்தைகளை நறுமண பொருளாக எடுத்து அவரை ஸ்துதிக்க அதிகாலையில் வந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்தில் தெளிவா இருக்குங்க. அதிகாலையில் விடியற் காலையில் தாங்கள் ஆயத்தம் செய்து, ஒவ்வொருவரும் ஆயத்தம். நம்மளும் அந்த மாதிரி செய்யணும், ஆயத்தம் பண்ணணும். ஆயத்தம் செய்து நறுமண பொருள்களை எடுத்துக்கொண்டு பெண்கள் கல்லறைக்கு செல்றது போல நாமும் ஆயத்தப்படுத்தணும். ஆயத்தம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமன் பாதர்களே, எம்மாவுஸ் சீடர்களுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது என்ன அழகா பேசுறார் ஆண்டவர் அவங்கள்ட்ட. அழகா பேசுறார். ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டு சென்றார்கள். இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். இன்னைக்கு நம்ம கூட நடக்கணும். அப்போ வாக் வித் ஜீசஸ். இயேசுவோடு நடப்பது எப்படி? இயேசுவோடு எப்படி நடக்கணும்? டாபிக் கொடுப்பாருங்க, கேட்டாதாங்க கொடுப்பாரு. இயேசுவோடு நடக்க கற்றுக்கொள்ளணும். இயேசுவோடு எப்படி நடக்கணும்? இயேசுவை குறித்து ஒருவரோடு ஒருவர் தியானிக்கும் போது அவங்க மத்தியில் வந்துடுவார். ஆமென் ஆமென் ஆமென். ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டு வரும் பொழுது, அவனுடைய வார்த்தைகளை வாசித்து கொண்டு இருக்கும் பொழுது அவங்க பக்கத்தில் வந்துட்டு நிற்பார். உங்களுக்கு தெரியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பான்னு சொல்லி அப்ப என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் என்னை நடத்திடும் ஆண்டவரே என்று சொல்லி, நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமுமே கிருபையால் நடத்திடுமேன்னு சொல்லி கேட்கணும். கேட்கும்போது இயேசு கேட்குறாரு 17ஆம் வசனத்தில், அவர்களை நோக்கி, வழி நெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். என்ன என்று கேட்டார். உங்களே கேட்குறாரு. இன்னைக்கு நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன செய்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கிறார். அவர்களை கேட்டார், உங்களையும் என்னை பார்த்து கேட்கிறார். அவங்க எப்படி இருந்தாங்க? அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். இன்னைக்கு நீங்க அப்படிதான் இருக்கிறீங்க, முகவாட்டத்தோடு தான் இருக்கிறோம். ஏன் உங்களால் வாசிக்க முடியல? ஏன் உங்களால் ஜெபிக்க முடியல? ஏன் இறை வார்த்தை எடுத்து வாசிக்க முடியல? ஒருவர் இருவர் தான் மற்றவங்கெல்லாம் ஏன் முடியல?
இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறார் கேள்வி, முகவாட்டத்தோடு ஏன் நிற்கிறீர்கள்? ஏன் முகவாட்டத்தோடு நிற்கிறீர்கள்? புரியல உங்களுக்கு? 16ஆம் வசனத்தில் மிக அழகாக சொல்லுகிறது, அவர்கள் யாரென்று அறிய உணர்ந்து முடிந்து கொள்ளாதவாறு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. மறை உண்மை அறிவதற்காக என்னுடைய கண்களை திறந்தருள் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, நீர் பேசுகிறேன், நீர் பேசும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி இயேசு இங்கே சாடுகிறார். ஒவ்வொரு விஷயத்தையும் அவருக்கு எல்லாருக்கும் நமக்கு தெரியுது. ஆனால் நம்ம வேற எதையோ சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறோம். அதனால தான் 25ஆம் வசனத்தில் சொல்றாரு, இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே. ஆமென். இறைவாக்கினர் உரைத்த எல்லாவற்றிலும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினராய் நாம் இருக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்ம எல்லாரும் அப்படிதான் இருக்கிறோம். மந்த புத்தி, அறிவிலிகளாக இருக்கிறோம். கண்கள் திறக்கப்படவில்லை. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, நான் அறிவிலியா இருக்கிறேன், கற்றுத்தாரும். சொல்லுங்க, நான் அறிவிலியா இருக்கிறேன், எனக்கு கற்றுத்தாரும். நான் மந்த புத்தியோடு இருக்கிறேன், எனக்கு கற்றுத்தாரும். நான் முகவாட்டத்தோடு இருக்கிறேன், என்னை திடப்படுத்தும். நான் முகவாட்டத்தோடு இருக்கிறேன், என்னை திடப்படுத்தும் ஆண்டவரே. அறிவிலியா இருக்கிறேன், ஞானத்தை கொடுங்கப்பா. உங்களுடைய வார்த்தைகளை கேட்க ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. கேட்கணும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இன்னைக்கு ஆண்டவரே, எங்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. உங்களுடைய வார்த்தை வசனங்களை தியானிக்க எங்கள் அறிவு கண்களை திறந்தருளும். ஜெபம் அதுதாங்க முக்கியம். எங்கள் அறிவு கண்களை திறந்தருளும், ஞான கண்களை திறந்து, அது உன்னால் மாத்திரம் முடியும். ஆமென். நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்றோம். நீ என்னை நேசிக்கிறாயா? பேதுருட்டு 3 தடவை கேட்பாரு, என் ஆடுகளை பேணிவள. நீ என்ன நேசிக்கிறேன்னு சொன்னா என் ஆடுகளை பேணி வளர்க்கணும். ஒரு ஆட்டுக்குட்டி கூட சிதறி போகக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார், ஒரு ஆட்டுக்குட்டி கூட சிதறி போகக்கூடாது. ஒரு ஆட்டுக்குட்டி கூட சிதறி போவது அவருக்கு விருப்பம் இல்லை. எல்லாம் என் பக்கத்திலே இருக்கணும். என் ஆட்டுக்குட்டி எதுவுமே போயிடக்கூடாது. ஆண்டவரே, நீங்க எனக்கு இது கொடுத்தா அன்பு செய்யற, இதை நீங்க கொடுத்தீங்கன்னா அன்பு செய்யற. அப்படி இல்லை, நீங்க இதை கொடுப்பீங்க அன்பு செய்யற இல்ல. நீங்க எனக்கு இதை கொடுக்க போவதற்காக, இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க போவதற்காக நான் ஜெபிக்கிறேன், அதை கொடுத்தீங்கன்னா அன்பு செய்யற. அப்படி இல்லை. கார் வேணும், பங்களா வேணும், வீடு வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், எல்லாவற்றையும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழுங்கும்படி உங்களுக்கு கொடுப்பார். விசுவாசம். அப்ப ஆண்டவர் சமயத்தில் என்ன கேட்கணும்? அறிவிலியா இருக்கிறேன் ஆண்டவரே, மந்த புத்தி உள்ளவனா இருக்கிறேன், உடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளாதவன், என் கண்கள் உணர்ந்து கொள்ள முடியாதவாறு என் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதப்பா. என் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. வார்த்தைகளை வாசிக்கிறேன், ஆனால் அதன் அர்த்தங்களை புரிந்து கொள்ள எனக்கு ஞானம் தாரும். இயேசுவே, நீர் எங்களோடு தங்கும் என்று எம்மாவு சீடர்கள் கேட்கிறார்கள். 28ஆம் வசனத்தில் பாருங்க,
அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். இப்ப இயேசு என்ன பண்றாரு? அதற்கு அப்பால் போகிறவர் போல அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். இந்த பாடல் இந்த வார்த்தையில தான் எடுக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார், காட்டிக்கொண்டார். காணப்பட்டாலும் நீங்களாம் என்ன சிச்சுவேஷன் இருக்கிறீங்க, உங்கள் மனநிலை எப்படி இருக்குது என்பதற்காக இஸ் ஐ எம் வெயிட்டிங். உங்கள் மனசு உள்ளல என்ன இருக்கு? மந்த புத்தியோடு இருக்கிறாயா? அறிந்து உணர முடியாதவாறு கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதா? அறிவிலியா இருக்கிறாயா? ஆண்டவர் உரைத்த எல்லாவற்றிலும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினராய் இருக்கிறாயா என்று ஆண்டவரிடத்தில் கேளு. ஆண்டவரே, நீர் எங்களோடு தங்கம், நீர் எங்களோடு தங்கம். ஆண்டவரே, எங்களோடு தங்கும் அப்பான்னு கேட்டு பாருங்க. உங்களோடு தங்குவார், உணவருந்துவார், எங்களோடு தங்கம். நான் மந்த புத்தி உள்ளவனாய் இருக்கிறேன், நான் முகவாட்டத்தோடு நிற்கிறேன். நீர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு என் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. உம்முடைய வார்த்தைகளை நம்ப இயலாத மந்த உள்ளத்தினராய் அறிவிலியாய் இருக்கிறேன். ஆண்டவரே, கற்றுத்தாரும். ஆண்டவரே, எனக்கு கற்றுத்தாரும். இதுதான் ஜெபங்க. வார்த்தை உள்ள இருக்குங்க. தேன் கூடுங்க, எடுக்க எடுக்க அள்ள அள்ள சுரங்கம் வந்துட்டே இருக்குங்க. ஆவியானவர்கிட்ட கேட்கணும். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோன்னு சொல்லி உரத்த குரலில் நீங்கள் இருக்கிற இடத்துலையே மியூட் போட்டுட்டே பாடணுங்க. இங்க வீட்டிலுடைய கண்கள், கல்லறைகள், அடைக்கப்பட்ட கல்லறைகள் திறக்கப்படும். தடைகள் அங்கே எங்கெல்லாம் தடை இருக்கோ அதெல்லாம் அகற்றப்படும். அந்த வைப்ரேஷன், அல்லேலூயா என்ற வைப்ரேஷன் வீட்டுக்குள்ள சத்தமா 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 உரத்த குரலில் குடும்பத்தோடு நீ உரத்த குரலில் சொல்லும் பொழுது கற்கள் நிறைந்த உன்னுடைய அடைப்புகள் அங்கே எடுக்கப்படும். மகதலா மரியாள் அங்கே போகிறாள். பெண்கள் ஆயத்தமாக இருந்தார்கள், நறுமண பொருள்கள் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். ஆயத்தம் பண்ணாங்க, நிறைய பெண்கள் போனாங்க. ஆனால் இயேசுவை தரிசிக்க எல்லாருக்கும் கிடைச்சிட்டா பாக்கியம்? கிடைக்கல. மகதலா மரியாளுக்கு மாத்திரம் கிடைச்சிச்சு. மகதலா மரியாளுக்கு மாத்திரம் கிடைச்சிச்சு. எல்லா பெண்களும் ஆயத்தமா இருக்கிறீங்க, நறுமண பொருட்களோட ஆயத்தமானாங்க அவங்க. நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில். அதனால தான் இயேசு பந்தியில் சொல்லுவார், இங்கே எல்லோரும் உங்களில் உண்மையா இல்லை. அதனுடைய பந்திங்க இது, இறைவார்த்தை பந்திங்க. அதனால தான் எம்மாசிலரை பார்த்து சொல்வார், கட்டாயப்படுத்தினார்கள். 29ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிட்டு என்று கூறி கட்டாயப்படுத்தி இணங்க வைத்தார்கள். இயேசுவை கட்டாயப்படுத்தணும். எத்தனை பேர் இயேசுவை கட்டாயப்படுத்துறதுக்கு விரும்புறீங்க? என் அறிவு கண்களை திறந்திரணும்னு கட்டாயப்படுத்தணும்.
உங்களுடைய வார்த்தைகளை நம்ப இயலாத மந்த உள்ளத்தினராக இருக்கிற என்ன நீங்க தொடுகப்பா கட்டாயப்படுத்தும். ஆமென். யாக்கோபு ஜெபித்தான், என் வார்த்தைக்கு நீங்க பதில் தரலன்னா உங்களை நான் இங்கிருந்து போக விட மாட்டேன். போராடி ஜெபித்தார். போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு பதராதே மகளேன்னு சொல்லி ஆண்டவர் நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். இறைவார்த்தைகளை வாசிக்கும் பொழுதும் தியானிக்கும் பொழுதும் நம்மோடு அவர் நாம் உரையாடி கொண்டிருப்பதை உற்று கவனிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் உற்று கேட்கிறார். ஆமென். அப்புறம் போகிறவர் போல அவர் தன்னை காட்டிக்கொண்டாலும் எம்மாவூஸ் சீடர்களை அவருடைய உள்ளத்திலிருந்து என்ன வருதுன்னு சொல்லி அவர் வெயிட் பண்றாரு. இன்னைக்கு நம்முடைய உள்ளத்திலிருந்து என்ன வருதுன்றத அவர் வெயிட் பண்றார். ஐ ஆம் வெயிட்டிங் மை சன், ஐ ஆம் வெயிட்டிங் மை சில்ட்ரன். என் அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவர் வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் தெய்வங்கள் என சொல்லப்பட்டிருக்கிறதே. இதோ உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் வீணாய் போய்விடாமல் நீர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு எங்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது அப்பா. நீர் பேசுவது எங்களுக்கு புரிவதில்லை ஆண்டவரே. நாங்கள் முகவாத மாற்றத்தோடு நிற்கிறோம். இன்னைக்கு கேட்கிறார் ஆண்டவர் உன்னை பார்த்து, என் மகளே, என் சகோதரனே, சகோதரியே, உனக்கு என்ன நேர்ந்தது, உனக்கு என்ன நிகழ்ந்தது என்று கேட்கிறார். என்ன நிகழ்ந்தது? அன்று எம்மாவூஸ் சீடர்களை பார்த்து கேட்கிறார், என்ன நிகழ்ந்தது? நாசரேத் இயேசுவை பற்றி தான் பேசுகின்றோம். இன்றைக்கு என்ன நிகழ்ந்தது? இந்த இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குழுவில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் பேசுகிறோம். வார்த்தை நமக்கு தாங்க. அன்று எம்மாவூஸ் சீடர்களுக்கு, இன்று இடைவிடா சகாய மாதா குழுவில் சகோதர சகோதரிகளுக்கு. அல்லேலூயா. இறைவாக்கினர் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உலர்த்தினராய் நாங்கள் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு வார்த்தைகளை அனுப்பி சொல்லிக் கொடுக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் மறந்து போகிறோம், பலவீனமாக இருக்கிறோம். எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும் ஆண்டவரே. கட்டாயப்படுத்தி பாருங்க ஆண்டவரே, நீர் எங்களோடு தங்கும். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமுமே கிருபையால் நடத்திடுமேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நீர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு என் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. நான் முகவாட்டத்தோடு உம்முடைய சமூகத்தில் இருக்கிறேன். என்ன நடக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் இயேசுவை பற்றி வாசிக்கிறேன், பேசுகிறேன், எல்லாம் செய்கிறேன். இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தைகளை கேட்கின்றேன். என்னால் உணர்ந்து கொள்ள முடிவதில்லை அப்பா. உம்முடைய வார்த்தைகளை நம்ப இயலாத மந்த உள்ளத்தினராய் நான் இருக்கிறேன். நீர் எங்களோடு தங்கும் ஆண்டவரே. அன்று இஸ்ரேல் மக்களை வழிநடத்திய போது பகலில் மேக தூணிலும் எங்களை வழிநடத்தி வந்தீரே, அதுபோல் இந்த நாள் முழுவதும் எங்களை வழிநடத்தும். உடைய வார்த்தைகளை நாங்கள் அசை போடணும் ஆண்டவரே. கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.